ஐயா, நீங்க என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? சொல்லியிருந்தேன். வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு வழி செய்யணுன்ற யோசனை உனக்கு இருக்கா? மனசுல 1000 ஆசைகள் இருக்கு, ஆனா எதுவும் செய்ய முடியலையே. கல்யாணம் பண்ணி வைக்கிற முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கா, ஆனா இவ்வளோ சீக்கிரம் எங்களால எப்படி செய்ய முடியும்? நீ சொல்றது உண்மைதான். அதுக்கு தான் நான் ஒரு வழி சொல்றேன், கேட்குறியா? ஐயோ, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் நடமாடுற அம்மன். நீங்க சொல்லணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க காலால காட்டினீங்கன்னா தலை மேல வச்சு நான் வழிபடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை, நான் கூப்பிட்டு சொல்வேனா? சேகரா, பட்டாபிராமன் எனக்கு தெரிஞ்ச சிநேகிதம் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 4 பொன் குழந்தைங்க. அதில் 2 பேருக்கு உன் பொண்ணோட வயசு தான். உன் வீட்டு சூழ்நிலையெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அவளை நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த லெட்டரை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு, நல்ல வேலை வாங்கி தருவான். உன் கஷ்டத்துக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். இந்தா. போ. அப்படியே செய்யறேங்கய்யா. நான் அனுப்பி வச்சிடுறேன். எதை பற்றியும் யோசிக்காத. அவங்கெல்லாம் நல்லவங்க. நீயும் 20 வருஷமா இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கதே தவிர வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உன் பொண்ணு கொஞ்சம் அங்கே வேலை செஞ்சா உன்னோட கஷ்டம் கொஞ்சம் குறையும்னு நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அனுப்பிடு. எந்த மாதிரி வேலைன்னு சொல்லவே இல்லைங்களே. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க தேவையில்லை. நல்ல வேலை தான் வாங்கி தருவாங்க. ஓ, பொண்ணு அங்கே வேலை செய்யணும், அவ்வளவுதான். நான் என்னைக்கும் உங்களுக்கு விசுவாசியா இருப்பேன். எழுதவே இல்லையே. அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லையா. விருப்பாட்ச சாஸ்திரிகள் கொடுத்த லெட்டர்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உனக்கு வேலை கொடுத்துருவாங்களாம். அப்படின்னா நான் நாளைக்கே கிளம்புறேன். அவரும் அப்படிதான் சொன்னாரு. நானும் உன் கூட கிளம்பி வரேன். இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது விருப்பாட்ச சாஸ்திரிகள் கிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுறேன். அங்க உன் வேலை எப்படி இருக்கும், நீ தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டேன்னா எனக்கும் திருப்தியா இருக்கும். ஒருவேளை லீவ் கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க, என்னால தனியா கூட போக முடியும். தனியாவா? வேண்டாமா. அங்க ஆளுங்க எப்படி என்ன வேலைன்னு எதுவுமே தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க நேர்ல பாத்துட்டா உடனே யாரு எப்படி என்னன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்பவே நினைச்சேன், இவ்வளவு நேரம் ஆச்சே என்னடா அவ வாயை திறக்கலேன்னு. ஒரு நல்லது நடக்கும்போது பிரச்சனை பண்ணலனா சாப்பிட்ட சாப்பாடு உனக்கு செரிக்காதுல்ல. நீங்க என்ன விரோதியாவே பாக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நான் என்ன பேசினாலும் அது தப்பாவே தெரியுது. நான் இப்ப சொல்லக்கூடாததை என்ன சொல்லிட்டேன்? இது வரைக்கும் உன் வாயால ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிருக்கியா சொல்லு. இல்ல, என் பொண்ணு எங்கேயோ வேலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னா நான் சும்மா இருக்கணுமா? அதான் அப்பவே சொன்னேன்ல, அவர் சொல்ற பட்டாபிராமன் ரொம்ப பெரியவர். அவர் வீட்டுல இவ்வளவு மாதிரி 4 பொண்ணுங்க இருக்காங்களாம். எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்ல. அவங்க நல்லவங்களா இருந்தா அது அவங்க வீட்டு வரைக்கும். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷன் வீட்டுக்கு தான் போகணும். வயசுக்கு வந்த பொண்ணை யார் வீட்லயே கொண்டு போய் விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது வரைக்கும் ஆனது போதும், இனி இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சதுடா. வீட்டு எஜமானியே சொல்லிட்டா அதோட கதையே முடிஞ்சது. பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சா அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க? எப்படி என் பிள்ளைக்கு விடிவு காலம் கிடைக்கும்? உங்க பேச்சை கேட்டு ஒரு தடவை என் வாழ்க்கையை நான் பாழாக்கிக்க நினைச்சது போதும். இனிமே வேண்டாம். என் பொண்ண உங்க இஷ்டப்படி நடக்க நான் விட மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் நீ தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பியா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் சொன்னதுதான். அங்க போய் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. 10க்கு ஒரு லெட்டர் கூட கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தவங்கிற நினைப்பு கூட இல்லையா உங்களுக்கு? என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா நீ? நல்லா யோசிச்சுதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பைத்தியக்காரத்தனமெல்லாம் இனி போதும். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தாலே மடியில கல்ல சுமக்கிற மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. வேலையெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அம்மா, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் வேண்டாம்.
உனக்கு என்னடி தெரியும்? வாயை மூடிட்டு சும்மா இரு. இது ஏன் வாழ்க்கை, நான் பேசக்கூடாதுன்னா எப்படி? திவான் பரம்பரை இன்னைக்கு ஊன்னு சொன்ன உடனே நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவா. மாப்பிள்ளை தேடி வச்சிருக்காளா கேளுடா. ₹1,00,000 மேல பணம் சேர்த்து வச்சிருப்பா. கல்யாணம் பண்றாளா கல்யாணம். நான் ஒன்னும் ஜமீன்தாரோட பொண்டாட்டி கிடையாது. சொத்து பத்திரத்தை யாருக்கும் தெரியாம பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறதுக்கு. நான் ஒரு கூலி, என் புருஷனும் ஒரு கூலி. இந்த லட்சணத்துல நான் எங்க லட்சக்கணக்கில் பணத்தை சேர்ப்பேன்? என்னமோ இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அம்மா எனக்கு இப்பவே கல்யாணம் வேண்டாம். நானும் 4 காசு சம்பாதிச்சு உங்களை நல்லா பாத்துப்பேன். தேவையில்லடி. என் வாழ்க்கையில பாதி இல்ல, முக்காவாசி முடிஞ்சு போச்சு. நான் நல்லா இருந்ததெல்லாம் போதும். முதல்ல உங்க வாழ்க்கை கரை சேரணும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், சுமங்கலியா செத்து போகணும். அந்த ஒரு குடுப்பனை இருந்தா போதும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அவ என்னமோ பேசுறா, நீ என்னமோ சம்பந்தமே இல்லாம பேசுற. வாய மூடி. நம்ம காலம் மாதிரி கிடையாது. இந்த காலத்து பசங்க பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு என்ன வேலை செய்யறான்னு கேட்பாங்க. வீட்லயே இருக்கான்னா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வெளியே போய் 4 காசு சம்பாதிக்கட்டும், விடு. கட்டினவளோட சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கிற ஒரு பையனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன். நீங்க பேசினதுக்கு அப்பா வருத்தப்படுறாரு பாருங்க. ஏமா தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்கிற? வீடுன்னா அத்தனை பேரும் தான் சம்பாதிக்கணும். வேலை செய்யாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போடக்கூடாதுன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, என்ன காப்பாத்திக்க நான் சம்பாதிக்கிறேன். அம்மா ஒத்துக்கோமா, எனக்கு எதுவும் ஆகாது. என்னை காப்பாத்திக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. அப்பா உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்பாம வேற யாரம்மா நம்ப போறேன்? நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நான் தலகுனிரா மாதிரி ஒரு காரியத்தை நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். லலிதா, இது பாருங்க, நீங்க 2 பேரும் எதையோ பேசி என்ன சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம பொண்ணு எந்த ஊருக்கும் தனியா போக கூடாது, அவ்வளவுதான். பிடிவாதத்துல நான் உங்க பொண்ணு கண்டிப்பா போவேன். இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா அம்மன் எனக்கு எதிராக இல்லைங்கிறது தெரியுதுல்ல. அம்மனோட முகத்துல ரத்தம் வந்தது. எல்லாரும் என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாங்க. நானும் சாந்தி ஹோமம் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனா எந்த பிரயோஜனமும் ஏற்படவே இல்லை. ஆனா அம்மன் பாலத்துல தலை வச்சு நீங்க மனசார வேண்டிக்கிட்டீங்க, அதனால ரத்தம் நின்னு போச்சு இல்லையா? அகங்காரமான பேச்சு. அகங்காரமோ அனுபவமோ, அம்மனுக்கு என் மேல கோபம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. சக்கரை என்கிட்ட வந்து சேர்றதுல அம்மனுக்கு விருப்பம் இருக்குன்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சுந்தரிய ஊரை விட்டே அனுப்புறதுக்கு அம்மன் எனக்கு ஒரு வழியை காமிச்சிட்டா. நம்ம மனசுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ அது தெய்வத்தோட காரியம்னு நாமளும் சொல்லிடுறோம். ஏன்னா நாம அந்த காரியம் நடக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம். அதான் தயவு செஞ்சு அந்த பொண்ணை கொன்னுடாதீங்க. கொலை பண்றது மகா பாவம். அது இல்ல, பின்ன ஊரை விட்டு அனுப்புறேன். எந்த காரணத்துக்காக? வேலை. அதான் கோவில் அவ ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காளே. வேலையை விட்டு அனுப்பிடுவேன். அனுப்பி ஏன் சிநேகிதன்ட்ட சொல்லி பட்டணத்துல ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுக்க சொல்லி இருக்கேன். விஷயம் தெரியாம அவளே வந்து உங்க வலையில விழுந்திருக்கா. பரவாயில்ல, விடுங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம். இப்ப உங்களுக்கு தோணுது இல்ல? நிஜமா தோணுது இல்ல? இதுக்கெல்லாம் அம்மன் தான் துணையா இருக்கான்னு இப்ப புரியுதா? நீங்க செய்யற காரியத்துக்கு அம்மன் பேர் எதுக்குங்க இழுக்கிறீங்க? அந்த யோசனையை கொடுத்தவளே அவதானே. என்ன சக்கரத்தை அபகரிக்கிற யோசனையா? நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் அவதானே காரணமா இருக்கா? செய்யக்கூடாத வேலையை செய்யறதுக்கு அம்மன் பேரு தேவைப்படுறது இல்ல. இருக்கட்டும், சம்ஹாரம் ஆகாம ஹிரண்யகசிபுக்கு மோட்சம் இல்லைன்னு இருக்கு. ஏடா கூடமா பேசாதீங்க. இங்க எல்லா யோசனையும் அப்படித்தானே இருக்கு. இருக்கும் போதே வாழ்ந்து சாதிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போற அழிஞ்சு போயிடுவீங்க. சாபம் விடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். 21 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சக்கரம் மேல வரும். போன தடவை தீட்டாயிடுச்சு, சக்கரம் மேல வரவே இல்லை. அதுக்காகவே இந்த தடவை உற்சவம் நடக்கும்போது கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எப்படி சக்கரத்தை எடுப்பீங்க? அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கு.
இது நம்ம ஊர்ல இருக்கிற திரிபுர சுந்தரி கோயிலோட மாதிரி வடிவம். லலிதா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ஏன் அழுதுகிட்டு இருக்க? தயவு செஞ்சு என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. மனசை தேத்திக்க லலிதா. காலையில பேசிக்கலாம், போய் படுத்துக்க. எல்லாருமா சேர்ந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என் பொண்ணு என்கிட்ட இருந்து இப்படி பிரிக்கிறீங்களே. லலிதா, என்ன பேசுற நீ? நீ சொல்ற மாதிரி சுந்தரிக்கு கல்யாணம் பண்ணாலும் புருஷன் வீட்டுக்கு போக போறா. அப்போ உன்னை விட்டு பிரிய மாட்டாளா? அந்த விஷயம் வேறங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வயசுக்கு வந்த பொம்பளை பொண்ணு தனியா தெரியாதவங்க வீட்டுல வேண்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாதுமா. இந்த காலத்து பொண்ணுங்க நாடு விட்டு நாடு போயிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு அனுப்ப பயப்படுறீங்களே. லலிதா, நான் சொல்றத கேளு. சுந்தரி அங்க போகட்டும். மாசத்துல 2 தடவை நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு தான்மா. அதுக்கப்புறம் நாம எல்லாருமே அந்த ஊருக்கு போயிடலாம். நான் அங்கேயே சமையல் கான்ட்ராக்ட் ஏதாவது எடுத்துக்கிறேன். வித்யாவுக்கும் ஒரு டிராவல்ஸ் வச்சு கொடுக்குறேன். அந்த ஊருக்கு போனா நான் மாறிடுவேன்னு நினைக்கிறீங்களே? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் உங்களுடைய பொண்ணுமா. நிச்சயமா என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம பேசாதீங்கம்மா. நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க. எனக்கு அங்க எதுவும் ஆகாது. இத்தனை வருஷம் நீங்களும் அப்பாவும் சேர்ந்து எங்க 2 பேரையுமே கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட கடமை இல்லையா? நான் ஒரு பொறுப்பான பொண்ணுமா. நீ தானமா என்ன அப்படி வளர்த்திருக்க. நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே நீயும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதாம்மா. நீங்க கடன் பட்டு நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்த்து புருஷ வீட்டுல என்னால மட்டும் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்குன்னு உன்னோட சம்பாத்தியத்துல நாங்க உட்கார்ந்து சாப்பிடணுமா? தாயே, 7 ஜென்மத்துக்கும் அந்த தண்டனை மட்டும் வேண்டாமா? ஏங்க, அவ பிடிவாதத்துக்கு நீங்க சம்மதிக்காதீங்க. சுந்தரி எங்கேயும் போக கூடாது. அதுக்கு நான் இப்பல இருந்து விரதம் இருக்கேங்க. அடம் பிடிக்க கூடாது லலிதா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நம்ம பசங்க நம்ம பேச்ச மீறவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவ எங்கேயும் போக கூடாது. அம்மா, என்ன உயிரோட பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. அவ்வளவுதான்.
இது காளிங்க வம்சத்தை சேர்ந்த மதுகேஸ்வரர் ராஜா காலத்துல கட்டின கோயில் வடிவம். உற்சவத்தை அன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது சுமார் காலையில 4:40 பீடத்துல இருக்கக்கூடிய சக்கரம் வெளியில வரும். அடுத்த நாள் ராத்திரி 11:40 வரைக்கும் பண்டிதர்களும் பூசாரிகளும் சக்கரத்துக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரி 12 மணிக்கு கோவில்ல இருக்கக்கூடிய கதவுகள்லாம் சாத்தப்படும். மறுநாள் அதிகாலை காலையில 4 மணிக்கு பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைய ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு கூட்டமா மக்கள் நிப்பாங்களே, இதை தாண்டி நீங்க எப்படி உள்ள வருவீங்க? கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி முத ஆளா நானே உள்ள வந்துருவேன். முக்கிய வாசல் வழியாவா வருவீங்க? இல்ல, பின்ன பின்வாசல் வழியா. வெளியில எத்தனை பேர் இருப்பாங்க? யாருக்காவது சந்தேகம் வந்துட்டா? வராது. அது எப்படி? நான் அதிகாலையில சரியா 3:30 மணிக்கு கோயிலுக்கு உள்ள போயிடுவேன். கோவிலோட காவலர்களை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் இருப்பேன். ஆனா வீட்டில் இருக்க மாட்டேன். இங்க இருப்பேன். இங்க இருந்து உள்ள போவேன். இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. கோவிலுக்குள்ள சுரங்கப்பாதை இருக்கிற விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாதே. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இது மூலமா நான் உள்ள போவேன். ஜனங்க வெளியில, நான் மட்டும் உள்ள. மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சுரங்கப்பாதை வழியா உள்ள வந்தனா கர்ப்ப கிரகத்தை நோக்கி போவேன். அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போயிடுவேன். அப்ப சரியா 4:15 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு நான் அம்மனை தியானம் பண்ணுவேன். தியானம் முடிகிற நேரத்துல மணி கரெக்டா 4:30 ஆயிருக்கும். திருட்டு வேலை பண்றதுக்கு முன்னாடி அம்மனை நினைச்சு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தனி மனுஷனா நான் எடுக்கிற முயற்சிக்கு சக்தியை கொடுத்தாயேன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் சரியா 4:38 கோவில்ல இருக்கக்கூடிய முக்கிய வாசலை திறப்பாங்க. அந்த வாசல் வழியா ஜனங்கள்லாம் கோவிலுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. நேரா கர்ப்ப கிரகத்து வாசலுக்கே வந்துருவாங்களே. முக்கிய வாசல்ல இருந்து கர்ப்ப கிரகத்தோட வாசலுக்கு 700 மீட்டர் தூரம் இருக்கு. அங்க வர்றதுக்கு குறைஞ்சது 7 நிமிஷங்களாவது ஆகும். சரியா கடிகாரம் 4:40 அடிக்கும்போது ஸ்ரீ சக்கரம் மேல வரும்.
அந்த நேரத்துல ஜனங்க எல்லாரும் கோவிலோட மத்திய பகுதியில இருப்பாங்க. அந்த நேரத்துல நான் சக்கரத்தை கையில வச்சுக்கிட்டு இருப்பேன்.